திவ்ய தரிசனம் நேர்களுக்கு வணக்கம். நம்ம ஒவ்வொரு வாட்டியும் பாத்தீங்க அப்படின்னா கோவில்களை பார்த்துட்டே வரும். அந்த கோவில்களுடைய தல வரலாறு என்ன, புராணங்கள் என்ன, அந்த கோவிலோட சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத வரிசையா பார்த்துட்டே வரும். அந்த வகையில இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமாபுரம் குறிஞ்சி நகர்ல இருக்கக்கூடிய ஸ்ரீ லலிதாம்பிகை கோவில்ல இருக்கோம். இந்த கோவிலோட விசேஷம் என்ன, சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத பத்தி வழக்கம் போல நமக்கு ரொம்ப டீட்டெயிலாகவும் நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்காத நிறைய அற்புதங்களை பத்தி நம்ம கூட பகிர்ந்துக்க வந்திருக்கிறாங்க திவ்ய தரிசனத்தை சேர்ந்த திரு விஜய் அவர்கள். வாங்க பேசுவோம். வணக்கம். வர நம்ம நிறைய கோயில்களை பார்த்துட்டே வரோம். எனக்கு இந்த கோவில் பார்த்த உடனே உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்ச முதல் கேள்வி, எப்பவுமே பிரதானமா விநாயகர் தான் இருப்பாரு. விநாயகரை கும்பிட்டுட்டு தான் நம்ம உள்ளே வருவோம். ஆனா இங்க விநாயகரை என்ன பார்க்கவே இல்லையே, என்ன கோவில்ல ஸ்பெஷல்? இதுல ஒரு சர்ப்ரைஸே இருக்கு. பொதுவாகவே நம்ம ஒரு கோயிலுக்குள்ள வந்தா அவர் தான் முழுமுதற் கடவுள், விநாயகரை தரிசனம் பண்ணுவோம். இங்க எல்லாமா இருக்கிறது தேவி தான். ஸோ பராசக்தி, இந்த உலகத்துக்கே நான் தான் அரசி அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுரூபினியா இங்க உட்கார்ந்துருக்காங்க. ஸோ அதுதான் இந்த கோவிலோட சிறப்பு. அதாவது மட்டுமல்ல, சிவன் நீங்க எல்லா இடத்துலயும் லிங்க ரூபமா இருப்பார். ஆனா இந்த இடத்துல மட்டும்தான் சிவனை பள்ளி கொண்ட ரூபத்துல படுத்துன்னு இருக்க மாதிரி சயன கோலத்துல இருக்க மாதிரியான ஒரு சிவன், ஒரு அற்புதமான ஒரு கோவில். இந்த கோவிலோட பேரு அருள்மிகு ஜெயந்தீஸ்வரர் சமேத லலிதா திரிபுர சுந்தரி ஆலயம் அப்படிங்கிறது அந்த கோவிலோட பேரு. இது உலகத்துல வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. நீங்க அதிகபட்சமா லலிதா சகஸ்ரநாமத்துல அந்த அட்டப்படத்துல பாத்தீங்கன்னா இந்த படத்தோட அப்படியே இருக்கும். அதுதான் பிரதானம். இதை யாருமே பெருசா கொண்டு வர மாட்டாங்க. அவ்வளவு சக்தியான கோவில் இது. இந்த இடத்துக்கு வந்திருக்கிறது அவ்வளவு பெரிய சிறப்பு. கண்டிப்பா. சோ இந்த கோவில் பத்தி சொல்லியாச்சு. இந்த கோவிலோட விசேஷங்கள் என்ன, இது எங்க இருக்கு அப்படின்றத அப்படியே சொல்லிட்டே பார்க்கலாமா? இந்த கோவில் பாத்தீங்கன்னா நம்ம சென்னை ராமாபுரம், ரொம்ப ஒரு பழமையான ஊரு. அந்த ராமாபுரத்துல இருக்கக்கூடிய இந்த ஈஸ்வரி பொறியியல் கல்லூரியை தாண்டி வந்தா குறிஞ்சி நகர்னு ஒரு ஏரியா. அந்த நகர்ல தான் இந்த கோவில் குடிகொண்டிருக்கிறது. இந்த கோவில் ஒரு 5-6 வருடமாக தான் இப்போ பிரதிஷ்டை பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணி ரொம்ப பிரபலமாயிட்டு வருது. இங்கே என்ன விசேஷம் அப்படின்னாலே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அம்பாள் அரசி மாதிரி கால் மேலே கால் போட்டு சும்மா சிம்மாசனத்தில் உட்காந்துட்டு இருப்பாங்க. சிவபெருமான் அம்பிகைக்கு பின்னாடி சயன கோலத்தில் படுத்துட்டு இருப்பாங்க. அதுதான் பெரிய சிறப்பு. அதுக்கப்புறம் முப்பெருந்தேவியரில் அடுத்த 2 சக்தியா இருக்கக்கூடிய சரஸ்வதியும் லக்ஷ்மியும் தேவிக்கே வெஞ்சாமரை வீசுவாங்க. அது அப்படின்னா விசிறி வீசுற மாதிரியான ஒரு அமைப்பு. இதை தவிர இந்த அம்பிகைக்கு கீழே ஒரு 4 பேர் முக்கியமா. அதுல பாத்தீங்கன்னா நம்மள படைக்கக்கூடிய பிரம்மன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மகாவிஷ்ணு, அப்புறம் ருத்ரன், அப்புறம் சங்கரன். இந்த 4 பேருமே இந்த அம்பிகையினுடைய 4 கால்களாக, 4 ஆதார சக்தியாக இதுல இருக்காங்க. அதை விட விநாயக பெருமானும் முருகப்பெருமானும் கூடவே இருக்காங்க. இதெல்லாம் சேர்த்து முக்கியமா இங்க இருக்கிறது அந்த மகாமேரு இருக்கிறது அந்த கூடுதல் சிறப்பு. கண்டிப்பா. இந்த மகாமேருன்றது ஒரு குறிப்பிட்ட கோவில்ல மட்டும்தான் இருக்கு இல்லைங்களா சார்? எனக்கு தெரிஞ்ச மாங்காடு கோவில், காமாட்சி அம்பிகைக்கு இருக்கு. ஆமா, அங்க இருக்கு. அதோட இந்த கோவில் அதுதான் பிரதானமா இருக்கும். பின்னாடி தான் அம்பாலே இருக்கும். முதல்ல பாத்தீங்கன்னா மகாமேரு தான். பொதுவாகவே பாத்தீங்க அப்படின்னா மகாமேரு, ஸ்ரீ சக்கரம், எனக்கு 2 கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. 2 ஒண்ணுதானே முதல்ல? ஆமா, அதாவது சக்கரங்கிறது எந்திரத்துல இருக்கிறது, இது மகாமேருங்கிறது அதுவே அப்படியே அங்க பிரதிஷ்டை பண்ணி டெய்லியே அதுக்கு அபிஷேகங்கள் பூஜைகள் இருக்கிறது. இந்த அம்பாள் உபாசகர்லாம் இருப்பாங்க. அவங்க எல்லாம் ஒன்லி அம்பிகைக்கு மட்டும்தான் பூஜையை பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்க கோயில்கள் தனியாவே நிறைய இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா பிரதானமே இந்த மகாமேரு ஸ்ரீ சக்கரம் தான். அது நம்ம மாங்காட்டிலே பார்த்தோம். மாங்காட்டுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பெரிய மகாமேரு இருக்கும். அதுக்குதான் மாலை புஷ்பங்கள் எல்லாம் சாத்தி அர்ச்சனை பூஜை அபிஷேகம் பண்ணும். பின்னாடி அம்பாள் இருப்பாங்க. சோ அதே மாதிரி இங்கேயும் பாத்தீங்கன்னா மகாமேரு முதல்ல இருக்கும், பின்னாடிதான் அம்பாளே இருப்பாங்க. அதனால ஒட்டுமொத்த சக்தி அந்த மகாமேருல தான் இருக்கும். அது மாதிரியான ஒரு அமைப்பான கோவில். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேல பாத்தீங்கன்னா அங்க அம்பிகை அழகா சிம்மாசனத்துல இடது கால மடக்கிண்டு வலது கால தொங்க போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ரொம்ப அற்புதமான ஒரு காட்சி. இந்த மாதிரி அம்பாளை அவ்வளவு அதுவும் முகம் பாத்தீங்கன்னா சிரிச்ச முகத்தோட தேஜஸோட இருக்கக்கூடிய அம்பிகை. பின்னாடி பாத்தீங்கன்னா சயன கோலத்துல அப்படி வலது கை தலையில வச்சுட்டு நம்மளா படுத்துட்டு இருக்க மாதிரி அற்புதமான ஒரு காட்சி. ஸ்ரீரங்கத்துல பள்ளி கொண்ட ரங்கநாதரை பாக்குற மாதிரியே இங்க சிவபெருமான் பாக்குறோம். இந்த மாதிரி ஒரு அமைப்பு சுருட்டப்பள்ளியில பார்க்க முடியும். படுத்த கோலத்தை வேற எங்கேயுமே கிடையாது. எல்லா இடத்துலயும் லிங்க ரூபமா தான் சிவன் இருப்பார். இந்த மாதிரி லலிதா சஹஸ்ரநாமா ஒரு கோவிலா இருக்கக்கூடிய ஜெயதீஸ்வரர் ஆலயமா இருக்கக்கூடிய இந்த கோவில்ல இந்த மாதிரி அமைப்பை பாக்குறோம். அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தலைமாட்டுக்கு பின்னாடி இருக்காங்க. அதுக்கு கால்மாட்டு கீழே பாத்தீங்கன்னா சரஸ்வதி அம்பிகா இருப்பாங்க. ஸோ 2 பேர், 2 அம்பிகைகள். இதை தவிர கீழே இந்த 4 பேர் சொன்னோம் இல்லையா, அதுல முதல்ல இடது பக்கத்துல டாப்ல பிரம்மா, 4 கடவுள். முகம் 3 முகம் தெரியும். ஒரு முகம் ஏற்கனவே சிவனால் பரிமாணத்தினால அந்த 3 முகத்தோட பிரம்மா. அதுக்கு கீழே மகாவிஷ்ணு. ஸோ மகாவிஷ்ணுவை தாண்டி அப்படியே அந்த பக்கத்துல ரைட்ல கீழே சங்கரன். இவர் சிவபெருமானோட அந்த ஒரு சொரூபம். அதுக்கு பின்னாடி ருத்ரன், அவரு சிவபெருமானோட ரூபன். ஸோ படைக்கும் கடவுள் பிரம்மா, காக்கும் கடவுள் மகாவிஷ்ணு, அழிக்கும் கடவுள் ருத்ரன், அப்புறம் சங்கரன் ரட்சிக்கிறவர். 4 பேருக்கு சேர்த்து ஆதாரமா
சிவபெருமான் இருக்கு. மொத்தம் அந்த பஞ்ச பிரம்மாண்ட செவித்தான்னு சொல்லுவாங்க லலிதா சகஸ்ரநாமத்துல. இந்த பக்கம் விநாயகர், அந்த பக்கத்துல முருகப்பெருமான், நடுவுல வந்து நடுநாயகமா மகாமேரு இருக்கு. ஸோ இதுதான் இந்த கோவிலோட சிறப்பு. இதுல இன்னொரு விஷயம் நான் கவனிச்சேன் என்னன்னா, முருகப்பெருமான் 6 கைகளோட 12 கைகளோட இருக்காரு. ரொம்பவுமே விசேஷமான 6 முகம் 12 கைகள் 12 கைகளோட இருக்கிறார். ஸோ அற்புதமான கோவில். இந்த கோவில இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்றது அப்படிங்கிறது நமக்கெல்லாம் கிடைச்ச பாக்கியம். ஸோ இது குறித்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா இந்த கோவில் அர்ச்சகரை கேட்டா தெரியும். நீங்க அவர்கிட்ட கேட்டீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் நமக்கு பகிர்ந்துக்க போறார். நம்ம நேயர்களுக்கு ஒரு சர்ப்ரைஸான விஷயங்கள் நிறைய அவர் சொல்ல போறார். நம்ம அவரை கூப்பிட்டு பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. ஸோ இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க திரு கணபதி சுப்பிரமணியன் அவர்கள். அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவிலோட குருக்களா இருக்கிறாங்க. இந்த கோயில் பத்தி நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். திவ்ய தரிசன நேயர்களுக்கு ஆலயத்தின் சார்பாக எங்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். சார், பொதுவாகவே பாத்தீங்க அப்படின்னா சிவன் வந்துட்டு லிங்க வடிவுல நாங்க பாத்துருக்கிறோம், மனித ரூபத்துல நாங்க இப்பதான் பாக்குறோம், குறிப்பாக சயன கோலத்துல நாங்க இப்பதான் பாக்குறோம். இந்த கோவிலோட வரலாறு என்ன, ஏன் இந்த சயன கோலத்துல இங்க இருக்கிறார்? இங்க சுவாமி வந்து என்ன விசேஷம்னா, இது வந்து நம்மளாம் இந்த ரூபம் வந்து எங்கேயுமே கோவில் கிடையாது. இதுக்கு முன்னாடி இந்த ரூபம் லலிதா சகஸ்ரநாமம் கேள்விப்பட்டிருப்போம். லலிதா சகஸ்ரநாமத்தில் ஃப்ரண்ட் பேஜ் அட்டைப்படத்தில் இந்த ரூபம் தான் வரைபடமாக இருக்கும். அந்த ரூபத்தில் தான் சிவன் வந்து சயன கோலத்தில் படுத்திருப்பார். சிவன் சயன கோலத்தில் படுத்திருக்க காரணம் என்னென்னா, அம்பாளுக்கு சிவபெருமானே ஆசனமாக இருக்க ஸ்தலம். இதுதான் லலிதா சகஸ்ரநாமத்தில் பஞ்சபிரேதா சனாசீனா பஞ்சபிரம்ம ஸ்வரூபிணி அப்படின்னு 2 நாமாவளி. இந்த பஞ்சபிரேதா சனாசீனா அம்பாள் உட்கார்ந்திருக்க அந்த ராஜ சிம்மாசனத்தை 5 பேர் தங்கிட்டு இருக்க. 5 பேர் மகாவிஷ்ணு, பிரம்மதேவர் 4 முகத்தோட பிரம்மதேவர், சங்கரன் 5 முகத்தோட ருத்ரன். இவா 4 பேருமே அம்பாளோட சிம்மாசனத்துக்கு 4 கால்களாக இருந்து பரமேஸ்வரனே அந்த சிம்மாசனத்தோட ஆதார பீடமாக இருக்கார். அந்த ஆதார பீடத்துல தான் அம்பாள் வந்து ராஜ்ய பரிபாலனை பண்ணிட்டு இருக்கா. ஸோ அப்பேற்பட்ட அந்த நாமாவளிக்கு உள்ள ஒரு க்ஷேத்திரம் இது. அந்த நாமாவளிக்கு உள்ள க்ஷேத்திரமாகனால இங்கே சிவபெருமான் வந்து சயனகோகத்தில், அனந்த சயனகோகத்தில் இருக்கிற ஒரு விசேஷமான ஸ்தலம் இது. இந்த கோவில் எப்போ கட்டினாங்க சார்? இது கட்டி 2023 ஃபர்ஸ்ட் கும்பாபிஷேகம் ஆனது, செப்டம்பர் மாதம். அம்பாளுக்கு கும்பாபிஷேகம் ஆகி 3 வருஷம் நடந்துட்டு இருக்கு. விசேஷமான ஸ்தலம் இது. இந்த கோவில்ல வந்துட்டு ஏன் சிவன் வந்து படுத்த கோலத்துல இருக்காரு, என்ன காரணமா இருக்கு? இப்படி ஒரு அமைப்போட இங்க கோவில் வைக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? இது பார்த்தீங்கன்னா எப்படி இந்த கோவில் அமைஞ்சது அப்படின்னா, இந்த கோவிலை கட்டினவா பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி கல்வி குழுமம். அவள் வந்து உலக நன்மைக்காக அந்த கோயிலை கட்டிருக்கா, பொதுமக்கள் வழிபாட்டுக்காக. இங்கே எப்படி சுவாமி வந்தாருன்னா, 2016 அவ பாண்டிச்சேரி போயிட்டு மணக்குள விநாயகர் தரிசனம் பண்ணிட்டு வரும்போது சிவபெருமான பெருமாள் நினைச்சு வாங்கிடுறான். நைட் டைம் பெருமாள் வந்து அனந்த சயனத்துல பார்த்துட்டு, அவ ஐயங்காரனோடனே அனந்த சயனத்துல பெருமாளை பார்த்துட்டு அவ நைட் டைம் வாங்கிடுறா. கடைக்காரனை எதுவும் சொல்லலை, அவனுக்கு பொருள் வித்தா போகிறோம் சுவாமி. அது சுவாமி அது திருவிழாடல். அந்த நேரத்தில் அவனோட வாய் அடைச்சி அவளை பெருமாள்னு சொல்ல வச்சு வாங்கிட்டு போயிட்டு அவாத்து பார்க்கில் சுவாமி இருக்கார் 3 வருஷம். சுவாமியாக இருந்தாலும் சரி, மனுஷனாக இருந்தாலும் சரி, அவளுக்குள்ள காலம் வந்தால் தானே எல்லாமே நடக்கும். அப்போ அதுக்குள்ள காலம் வரும்போது 2019 தான் சுவாமி தோண வைக்கிறார், அவருக்கு கோயில் கட்டணும் அப்படின்ட்டு. அப்போ நம்ம நிர்வாகத்துலேருந்து ஒரு 14 கோயில்கிட்ட பழைய கோயிலெலாம் கும்பாபிஷேகம் பண்ணி கொடுத்துருக்கோம், புனருதாரணம் பண்ணி. அந்த டீமில் இருக்கிறவாளை கூப்பிட்டு ஐடியாஸ் கேட்கும்போது அவள் வந்து பார்த்துட்டு, ஒரு பெருமாள் கிடையாது, பரமேஸ்வரன் அனந்த சயனத்தில் இருக்கார் அப்படின்ட்டு. ஏன்னா இங்கே சுவாமிக்கு நெற்றிக்கண் இருக்கும், நெத்திப்பட்டா இருக்கும், நெற்றிக்கண் இருக்கும், ஸ்கையில் வந்து சர்ப்பம் கழுத்து கீழே. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு பெருமாள் கிடையாது, பரமேஸ்வரன் சொன்னோடனே அவள் சொல்கிறா. அவள் ஹாலில் இப்போ எப்படி அம்பாள் சன்னிதானத்தில் எல்லாரும் சேர்ந்து அமைஞ்சிருக்காளோ அதேமாரி படம் இதுக்கு முன்னாடி இந்த படமாக தான் இருக்கு, எங்கேயும் கோவிலாக கிடையாது. அந்த படத்தை பார்த்தோடனே அவளுக்கு இதேமாரி கோயில் கட்டணும் அப்படின்னு அம்பாள் சங்கல்பம் ஆயிடுது. அவள் ஆல்ரெடி திருமைச்சூர் லலிதாம்பிக்கு நிறைய கைங்கரியம் பண்ணியிருக்காங்க. அம்பாளோட அனுகிரகம் இதுமாரி கோயில் கட்டணும்னு முடிவு ஆயிடுது. இந்த இடம் சும்மா இருக்கு, லோகக்ஷேமத்துக்காக இப்படி இந்த இடத்துல கோயிலை கட்டணும்னா எல்லாரும் வந்து வழிபாடு பண்ணலாம், அவள் கஷ்டங்கள் தீரும் அப்படின்ட்டு இந்த ராஜலட்சுமி கல்வி குழுமத்தில் இப்படி ஒரு வழி பண்ணி இங்கே சுவாமி நிர்மாணம் பண்ணுறா. 2019 மேலே வேலை ஆரம்பிச்சிட்றா. 2023 ஃபஸ்ட்டு கும்பாபிஷேகம் ஆகுது அம்பாள் இங்கே ஆவணி மாதத்தில். ஃபஸ்ட் இயர் பூர்த்தி ஆன பிறகு
எங்கெங்கேயாவது பக்தர்கள் வரா. இங்கே அம்பாள் வந்து ராஜ்ய பரிபாலனத்தோட இருக்கிறதுனால ரொம்ப விசேஷமான அதாவது தொழிலில் வந்து நஷ்டமாயிருக்கா, டவுன் ஆயிட்டா, தொழிலில் உயரத்துக்கு ஒரு வேலையில் ஒரு நிரந்தர உத்தியோகம் இல்லாமல் வேலையில் பிரச்சனையாக இருக்கிறவா அவள் வந்து பிரார்த்தனை பண்ணுறவங்க வேலையில் இருக்க பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகிறது. அதுமாரி வீடு வாஸ்து பிரச்சனை, சொந்த வீடு வாங்கணும், வீடு வாஸ்து பிரச்சனையாக இருக்குது, தென்மேற்கு பாதிக்கப்பட்டிருக்கு, வடமேற்கு பாதிக்கப்பட்டிருக்கு, அந்த தோஷமும். ஏன்னா இங்கே சுவாமி வந்து ஆனந்த சயனத்துல இருந்து இந்த இடத்த மைனஸை வர்றவாவோட மைனஸை ப்ளஸ் பண்ணுறாரு. ஸோ இங்க வாஸ்து குறைபாடு இருக்கிற கோயில்ல வந்துட்டு வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுடைய மைனஸ் எல்லாமே ப்ளஸ் ஆயிருது. அது ஒரு விசேஷ தலம் இங்க. கண்டிப்பா. ஸோ அதுமாரி குழந்தை இல்லாம இருக்க வாழ்க்கை சீக்கிரம் கர்ப்பவதி ஆகிறதுக்கு அம்பாள் இங்கே பவர்ஃபுல் ஆஃப் மன நிம்மதி அம்பாள் முதல்ல இங்கே கொடுக்குறா. ஃபர்ஸ்ட் நம்மளுக்குலாம் மெயின் என்னன்னா மனசு நிம்மதி. அந்த மனசு நிம்மதி இல்லைன்னாவே நம்மளுக்கு வியாதி வந்துடுது, வியாதி வந்தா கடன் வந்துடுது, அது அப்படியே எல்லாமே ரிவர்ஸ். பார்த்தேன் உள்ள கோயிலுக்குள்ள வரும்போதே ஒரு ரொம்ப அமைதியான ஒரு சிட்டிக்குள்ளதான் ஒரு கோவில் இருக்கு. ஆனா உள்ள பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப குவைட்டா, ரொம்ப சைலண்டா, மனசு ஒரு நிறைவான ஒரு இருந்தது. வந்து இங்க இருக்கிறவங்களுக்கு அதை ஃபீல் பண்ண முடியும், அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அப்படின்னு கண்டிப்பா சொல்ல முடியும். அதுவும் பாத்தீங்க அப்படின்னா வேலை கிடைக்கலையா, அவங்களுக்கு சரியா வீடு அமையலையா, சொந்த வீடு கனவு இருக்கா, கல்யாணம் ஆகலையா, குழந்தை பிறக்கலையா, இந்த கோவிலுக்கு வாங்க, அம்மன் கிட்ட சொல்லி முறையிடுங்க. கண்டிப்பா வந்துட்டு எத்தனை வாரம் வந்தா சரிப்பாகும். இங்க வர்றது அம்பாள் வந்து 27 வாரம் வந்து அம்பாளை பிரார்த்தனை பண்ண சொல்றோம். ஏன் 27 வாரம் அப்படின்னா, இங்க எல்லா சன்னிதானத்துலயும் நாம ஒரு சுவாமி இருப்பா, 2 சுவாமி இருப்பா. இங்க ஒரே சன்னிதானத்துல 11 சுவாமிகள் இருக்கா. அப்ப எல்லாருமே 9 கிரகத்தோட அதிபதி எல்லாம் உள்ளே இருக்கா தனியா. அதனாலதான் இந்த கோயில்ல நவகிரகம் கிடையாது. ஆக்சுவலா நானே இந்த கொஸ்டின் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். எல்லா கோவிலையும் நவகிரகம் வந்து வச்சிருப்பாங்க, இந்த கோவில இல்லாம இருக்கு, என்ன காரணம் அப்படின்னு. இந்த கோயில 2 சிறப்பு. ஒண்ணு வந்து எல்லா கோயிலையும் உள்ள போகும்போது பிள்ளையார் இருப்பார். இந்த கோயில்ல உள்ள வரும்போதே ஃபர்ஸ்ட் குரு இருப்பார், குருவை பார்த்துட்டு வரும். அதே மாதிரி நவகிரக எண்டிங்ல நவகிரகம் இருப்பா. நவகிரகம் இங்க கிடையாது. நவகிரகத்துக்கு பதிலா ஒவ்வொரு கிரகத்துக்கும் அதிதேவதை பிரதி தேவதைன்னு இருக்கா. இப்ப சூரியன் வச்சுட்டீங்கன்னா சூரியனோட அதிதேவதை பரமேஸ்வரன், சந்திரனுக்கு அதிதேவதை அம்பாள் கௌரி, அது மாதிரி ராகுக்கு அதிதேவதை அம்பாள் துர்கா, அது மாதிரி விநாயகர் கேது அதிபதி, புதனோட அதிபதி மகாவிஷ்ணு, தட்சிணாமூர்த்தி குருவோட பிரகஸ்பதி அதிபதி, லக்ஷ்மி சுக்கிரன் அதிபதி, செவ்வாயோட அதிபதி முருகன். இப்பட்டு 9 கிரகத்தோட அதிபதி எல்லாம் உள்ளே இருக்கிறதுனால சனீஸ்வரனோட பிரச்சனை நிவர்த்தியாகனா அம்பாள் சிவபெருமான் வழிபாடு பண்ணாவே சனீஸ்வரோட பிரச்சனை தீந்துரும். அதனால அது பிரச்சனை கிடையாது. ஸோ 27 பிரதட்சணம் இங்க வந்து அம்பாளை வேண்டிட்டு பண்ணணும் பொறுமையா. 27 வாரம் எந்த கிழமை வேணா வரலாம். ஏன்னா அம்பாள் இங்க ராஜ்ய பரிபாலனம் ஆட்சி பண்ற ஸ்தலம். எந்த கிழமை இருந்தாலும் அவ ஆட்சி பண்ணிட்டு தான் இருக்கா. அதனால எந்த கிழமை இருந்தாலும் பக்தியோட ஸ்ரத்தையோட நம்ம அடிப்படை பிரதட்சணம் பண்ணி ஒரு 10 நிமிஷம் மனதார தியானம் பண்ண சீக்கிரம் நம்மளுக்கு நல்லது நடக்கும். அம்பாள் இங்க அதை நம்ம கண்குள்ள உணரலாம். கண்டிப்பா. இங்க வந்து ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு கோயிலுக்கு போங்க, அந்த கோயிலுக்கு போங்க, இந்த கோயிலுக்கு போங்க, வீடு கட்டணுமா அந்த கோயிலுக்கு போங்க, கல்யாணம் ஆகணுமா இந்த கோயில் போங்கன்னு சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொரு கோயிலா நாங்க போக முடியலங்க, வசதி இல்லைங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கோயிலுக்கு வாங்கல, உங்களுடைய எல்லா பிரச்சனையுமே நிவர்த்தி ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா 27 வாரம் எந்த கிழமைனாலும் வாங்க, அம்மனை வந்து பாருங்க, கொஞ்ச நேரம் உட்காந்து இங்க தியானம் பண்ணுங்க. உங்க குறைகளை வந்துட்டு அம்மன் கிட்ட முறையிட்டீங்க அப்படின்னாலுமே கூடியிருக்கிற அத்தனை பேருமே அத்தனை தெய்வங்களும் கூடவே வந்து பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாங்க அப்படிங்கிறது கண் கூட இங்க நிறைய பேர் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இங்க நிறைய பக்த கோடிகள் வராங்க. என்ன சொல்றாங்க இந்த கோவில் பத்தி? இங்க வர்றவங்க எல்லாருக்குமே அவங்க வேண்டுதெல்லாம் நிறைவேறும். ஒரு வாட்டி இந்த கோயிலுக்கு வந்துட்டாங்கன்னா திருப்பி வந்துகிட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அவங்க இழுத்துக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு வைப்ரேஷன் இங்க பாசிட்டிவ் வைப் நிறைய இருக்கிறதுனால மன நிம்மதி அவங்களுக்கு கிடைக்கிறதுனால ஒரு வாட்டி இந்த கோயிலுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க அதுக்கு அடிக்கடி இந்த கோயிலுக்கு வந்துகிட்டே இருப்பாங்க. அவங்களோட எண்ணங்கள்லாம் இப்ப ஒரு சேவதி வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்லது நினைச்சு அவங்க 4 பேர் சொல்றாங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்துட்டே இருக்காங்க. ஸோ நல்ல வைப்ரேஷன்ஸ் இங்க தெரியுது அவளுக்கு. இங்க குறிப்பாக இந்த மாதிரி விசேஷ நாட்கள்ல இந்த அபிஷேகம்லாம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்ன மாதிரியான அபிஷேகங்கள்லாம் இங்க பிரதோஷம் எல்லா விஷயம் நடக்கும். பிரதோஷம், சிவராத்திரி, அது மட்டும் இல்லாம மாசம் பௌர்ணமிக்கு அம்பாள் சுவாமி அம்பாள் ஹோமம் பண்ணி அபிஷேகம் நடக்கும். பிரதோஷம், பௌர்ணமி இதுக்கு எல்லாமே சோடச உபச்சாரம் நடக்கும். அம்பாள் சுவாமி அம்பாள் 16 வகையான உபச்சாரங்கள் தீபாவளி எல்லாம் காட்டுவோம். இது பண்ணி நடக்கும் பூஜைகள். அது மட்டும் இல்லாம
அம்பாளுக்குரிய நவராத்திரிகள் எல்லாமே இங்க அனுஷ்டிக்கப்படும். ஓ, அதெல்லாமே பண்றீங்க. ஆமா. ஓ, ரொம்ப சிறப்பு. அதுல பிரதானமா சாரதா நவராத்திரி. அதாவது நம்ம நவராத்திரின்னா நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சது சாரதா நவராத்திரி, புரட்டாசி மாசத்துல நவராத்திரி தெரியும். அது இல்லாம இன்னும் ஒரு 3 நவராத்திரிகள் இருக்கு. அது வந்து லலிதாம்பிகைக்குள்ள நவராத்திரி வசந்த நவராத்திரின்னு பேரு. இந்த பங்குனி மாசத்துல அமாவாசைக்கு அப்புறம் வர நவராத்திரி வசந்த நவராத்திரி, அதுவும் இங்க அனுஷ்டிக்கப்படுவோம். அது மட்டும் இல்லாம தை மாசம் அமாவாசைக்கு அப்புறம் வர்ற ஷாம்லா நவராத்திரி, அதுவும் இங்க அனுஷ்டிக்கப்படுவோம். அப்புறம் ஆனி மாசம் வர்ற நவராத்திரி ஆஷாட நவராத்திரி, அதுவும் இங்க அனுஷ்டிக்கப்படுவோம். இப்போ 4 நவராத்திரியுமே அம்பாள் வழிபாடு எங்க பூஜை ஒரு நவராத்திரி தான் தெரியும். நீங்க இவ்வளவு நவராத்திரி சொல்லி அதான் அதுக்கு என்ன இதுன்னா, இப்ப அம்பாள் வழிபாடு மட்டும் பண்ணிட்டு இருக்கவாள்லாம் அம்பாள் பத்தியே தான் அந்த திங்கிங் சவால் இருக்கும். அந்த வழிபாடுகள் தான் நிறைய கான்சென்ட் பண்ணுவா. அதுதான், வேற எதுவும் இல்லை. ஸோ அந்த அம்பாள் வழிபாடு என்ன, அதனால்தான் நீங்க லலிதா சகஸ்ரநாமம் ஆரம்பிக்கும் போதே ஃபர்ஸ்ட் நாமாவளி என்ன, ஸ்ரீமாத்திரே நமஹா அப்படின்ட்டு. வேற எந்த நாமாவளியும் அது மாதிரி நாமாவளி வராது. அம்மா தான் எல்லாத்துக்கும். அதனால்தான் அம்மாவுக்கு ஆசனமாவே 5 பேரும் இருக்கா. கண்டிப்பா. எத்தனை நவராத்திரி இருக்கு அப்படிங்கறது இப்பதான் எனக்கு தெரிஞ்சது. பர்சனலா என்ன மாதிரி எத்தனை பேர் தெரியாம இருக்கீங்கன்னு தெரியல, இன்னைக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த அம்மனை வந்து வழிபடுங்க. உங்களோட தீராத பிரச்சனைகள், தீராத துன்பங்கள்லாம் வந்துட்டு இப்படின்றதுக்குள்ள தீர்ந்து போயிடும் அப்படிங்கறதுல மாற்று கருத்தே கிடையாது. கோயில் பத்தி இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். நம்ம விஜயானந்த் சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். அதனால திவ்ய தரிசனம் அந்த யூடியூப் நேயர்கள் வந்து அம்பாளை தரிசனம் பண்ணி உங்க பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகி நீங்களும் 4 பேருக்கு இப்படிப்பட்ட கோயில் இருக்கு அப்படின்னு தெரியப்படுத்துங்க. இன்னும் நல்லா இருக்கும், க்ஷேமமா இருக்கும். நன்றி, வணக்கம். இந்த கோயிலோட தல வரலாறு என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம பாத்துக்கிட்டோம். இந்த கோவில்ல வந்து கும்பிட்டா எந்த மாதிரியான பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும் அப்படிங்கறத வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். கோவிலை சுத்தி இருக்கக்கூடிய தெய்வங்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். குறிப்பா வந்துட்டு இப்ப பார்க்கும்போது தெரிஞ்சது அம்மன் மீனாட்சியை வந்து இருக்கிறாங்க, கையில கிளியோட இருக்கிறாங்க. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குது. உண்மையிலேயே மதுரை போனா கூட இந்த அளவுக்கு க்ளோஸ் அப்ல இவ்வளவு கிட்டத்துல அம்மனை பார்க்க முடியுமான்னு தெரியல. நமக்கான இந்த ஒரு தரிசனம் வந்து கிடைச்சிருக்கு. கண்டிப்பா திவ்ய தரிசனம் நேயர்களுக்கு வந்து இது மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த கோவில் பத்தி சொல்லுங்க சார். அதான், இப்படி ஒரு அற்புதமான கோவிலை நம்ம இன்னைக்கு தரிசனம் பண்ணியிருக்கோம். இந்த மகா சிவராத்திரி நாள்ல இந்த லலிதா திரிபுர சுந்தரியை பாக்குறது அப்படின்னாக்க அவ்வளவு பெரிய பாக்கியம் தான் உண்மையிலே. ஏன்னா அவரு நம்ம அர்ச்சகர் ரொம்ப அழகா சொன்னாரு, இங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது எனக்கு வந்து வேலையில ப்ரமோஷன் வரணும், எனக்கு மேலதிகாரினால இடைஞ்சல் படுறது, நான் இவ்வளவோ கஷ்டப்படுறேன், ரொம்ப அதுக்கு வந்து டெடிக்கேட்டடா உழைக்கிறேன், நான் அதுக்கு தகுதியானவன், ஆனால் எனக்கு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும். ஒவ்வொருத்தரும் இதை ஃபேஸ் பண்றோம். அந்த மாதிரியான நாட்கள் அந்த கோவிலுக்கு வந்தா உடனே கிடைச்சிடும். ஏன்னா ராஜ பரிபாலனம், அம்மா அப்படி உட்காந்துட்டு இருக்காங்க கிங்கா. வீட்டுல வந்து நம்ம வீட்டுல தெரியும், என்னதான் வந்து வீட்டுக்காரெல்லாம் ஃபயரா இருந்தாலும் வீட்டுக்காரம்மா என்னங்க அப்படின்னா போறோம், அப்படியே ஆஃப் ஆயிடும் இல்லையா. மெயின் கீ தான். அதனால வந்து ஒவ்வொரு வீடுகளிலுமே வந்து குடும்ப தலைவி தான் கிங் மேக்கர். அந்த மாதிரி இந்த உலகத்துல வந்து கிங் மேக்கர்னா பரமேஸ்வரன் கூட அதுக்கு விதிவிலக்கு இல்லை, பரமேஸ்வரி அம்மா. அது அப்படிப்பட்ட அம்மா வந்து இன்னைக்கு ஆட்சி பண்ற ஒரு கோவில் நம்ம நிக்கிறோம். அந்த கோவிலை பார்த்தீங்கன்னா சுத்தி இந்த இது பேர் கோஷம்னு சொல்லுவாங்க. ஒரு கர்ப்ப கிரகத்தை சுத்தி 3 திசையிலையும் 3 சுவாமி இருக்கும். எல்லா கோவிலுமே இருக்கும். அது உள்ள இருக்க சுவாமியை பொறுத்து அந்த சுவாமியை எப்படி வைக்கணும்னு பார்ப்பாங்க. இங்க அம்பாள் தான் பிரதானமா இருக்கிறதுனால அம்பாளோட ரூபங்களையே 3 பக்கமும் வச்சிருக்காங்க. ஸோ அதுல பாத்தீங்கன்னா இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய அம்பிகை தான் மீனாட்சி அம்பிகை. ஸோ மீனாட்சி தெரியும், மதுரையினுடைய அரசி, அவங்க ஒரு அரசி தான். சோ அந்த அரசியே இந்த பக்கம் வச்சிருக்கிறது இந்த கூடுதல் சிறப்பு. அடுத்தது பாத்தீங்கன்னா அம்பிகைக்கு நேர் பின்னாடி, ஸோ அதாவது மகாலட்சுமி தாயார். மகாலட்சுமி வந்து தெரியும் நமக்கு, செல்வத்தை வாரி வாரி கொடுக்குறவங்க, மகாவிஷ்ணுவோட பத்னியா இருக்கக்கூடியவங்க. அந்த அம்பிகை வந்து அம்பாளுக்கு அப்படியே பின்பக்கத்துல இருந்து அருளாட்சி கொடுத்துட்டு இருக்காங்க. சோ நம்மள்ட்ட இருக்க காசு நம்ம கிட்ட தான் இருக்கும், நம்ம பீரோல பின்னாடி தான் இருக்கணும், முன்னாடி வந்துடக்கூடாது, வாசப்படி தாண்டி போயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த அம்பாள் இப்படி பின்பக்கத்துல மகாலட்சுமி தரிசனம் பண்றது அவ்வளவு பெரிய பாக்கியம். சோ இந்த அம்பிகை இந்த நாள்ல பாக்குறது ரொம்ப சிறப்பு. அடுத்தது அந்த பக்கத்தை சிரிச்ச முகமா இருக்காங்க, நம்மள பார்த்து சிரிக்கிற மாதிரியே இருக்கு. அடுத்தது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா துர்கை. சோ எல்லா கோயிலுமே இந்த தெற்கு பார்க்க துர்கை இருப்பாங்க, அதே மாதிரிதான் இங்கே இருக்காங்க. சோ ராகு தேவனுடைய பெரும் பூஜை ஏற்றவள். அதுதான் இந்த ராகு காலத்துல இந்த அம்பிகையை பாக்குறது அவ்வளவு ஒரு சிறப்பு. நம்ம போன வீடியோல சொல்லியிருந்தோம், செவ்வாய்க்கிழமை 3-4 அவ்வளவு விசேஷம்னு. அது மாதிரி இந்த வெள்ளிக்கிழமை 10-12 ராகு கால நேரத்திலையும் இதை பாக்குறது இன்னும் கூடுதல் சிறப்பு. ஸோ இந்த ஒரு மகா சிவராத்திரி நாள் சிவபெருமானுக்கு உகந்த நன்னாள்ல அம்பிகையினுடைய ஒரு சொரூபமா இருக்கக்கூடிய இந்த துர்கையை அற்புதமா தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வாகனத்துல நின்று அழகா இங்க காட்சி கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இதுதான் இந்த சுவாமி கோயில்ல இருக்கக்கூடியது. இதை தாண்டி இன்னொரு தட்சிணாமூர்த்தி சொன்னார் இல்லையா, உள்ள வந்தவுடனே தட்சிணாமூர்த்தின்னு. அது தட்சிணாமூர்த்தி வந்து மேத்த தட்சிணாமூர்த்தி. மேத்த தட்சிணாமூர்த்தினா கல்விக்கு அதிபதி, அவரை பாத்துருவாங்க. பெரும்பாலும் தட்சிணாமூர்த்தியை கும்பிட்டோம் அப்படின்னா கவர்மெண்ட் வேலை சீக்கிரமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது உண்மைங்களா?
நிச்சயமா. ஏன்னா அவரு ஒரு ஞானத்தில் இருக்கக்கூடியவர் தட்சிணாமூர்த்தி, சிவனோட ஒரு சொரூபம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஸ்ரீ மேத்தா தட்சிணாமூர்த்தியா இருக்கார். ஸ்ரீ மேத்தா அப்படின்னாலே கல்வின்னு அர்த்தம். அதாவது கல்வியை ஞானத்தையும் கொடுக்கக்கூடியவர், சரஸ்வதி தேவிக்கு குருவா இருக்கக்கூடியவர். ஸோ அந்த மேத்தா தட்சிணாமூர்த்தி இங்க இருந்து நமக்கு காட்சி கொடுத்துட்டு இருக்காரு. அதனாலதான் இந்த கோயில் நுழைஞ்ச உடனே முதல்ல குருவோட தரிசனம் தான். மேத்த தட்சிணாமூர்த்தி தரிசனம் பண்ணிட்டு தான் நேரம் அம்பிகையை பார்க்க போறோம். ஸோ அது இங்க கூடுதல் சிறப்பு. இந்த எக்ஸாம் நேரத்துல பசங்கள்லாம் இங்க வந்து தட்சிணாமூர்த்தியை வேண்டிட்டு ஒரு விளக்கு போட்டாங்கன்னா நிச்சயமா அவங்க தேர்வு பயம் போய் ஒரு நல்ல மார்க் கிடைக்கும். பசங்களை எக்ஸாம்ல ஒரு பெரிய நல்ல ரிசல்ட் அவங்க எதிர்பார்க்கலாம். ஸோ இதோட கடைசியா பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான சுவாமி, அதையும் பார்த்தலாம் வாங்க. லிங்கோத்பவர் அப்படின்னு இங்க லிங்க வடிவத்துல வந்துட்டு சாமி இருக்காரு. இந்த சாமியை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். அதான் இந்த லிங்கோத்பவர்னா சிவனே தான், லிங்கத்தில் இருக்கக்கூடிய இந்த சிவனை தான் சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் கோஷத்துல தான் இருப்பாங்க பின்னாடி. எல்லா சிவன் கோயிலையும் நம்ம பின்னாடி இப்ப மகாலட்சுமி பார்த்தோம் இல்லையா, அந்த இடத்துல லிங்கோத்பவர் இருப்பார். இந்த கோவில வந்து அம்பாள் தான் பிரதானம் அப்படிங்கிறதுனால லிங்கோத்பவர் இங்க வந்து சுவாமிக்கு அம்பாளுக்கு நேர் எதிரில் நின்று தரிசனம் கொடுத்துட்டு இருக்கார். ஸோ லிங்கோத்பவரை அந்த காலம் பிரதோஷ காலத்துல பாக்குறது இன்னும் கூடுதல் சிறப்பு. கண்டிப்பா சார். ஸோ இதெல்லாம் தான் சிறப்பு. இப்ப அம்பிகைக்கு நடப்பக்கூடிய அந்த தீபாரதனை தரிசனம் பண்ணலாம் வாங்க. சர்வஸ்வரூபே சர்வேசே சர்வசக்தி சமன்விதே வயேப்யஸ்ராகினா தேவி துர்கே தேவி நமோஷுதே. இந்த கோவிலுக்கு ரெகுலரா வந்து அம்மனோட அருளை பெற்ற இந்த பக்தர்கள் இந்த கோவில் பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சார் உங்க நேமோட. நான் என் பேர் வந்து குமார். நான் வந்து ஒரு பேங்க்ல ஒரு மேனேஜர் வந்து ரிட்டையர்ட் ஆனேன். இந்த கோயில் வந்து 4 மாசமா வந்துட்டு இருக்கிறேன். நான் வந்ததுக்கு அப்புறம் தான் லைஃப்ல ஒரு டர்னிங் பாயிண்ட், ஒரு பீஸ்ஃபுல் லைஃப். இந்த கோயிலுக்கு வந்துட்டு தான் அடுத்து என் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன். தினமும் ஒரு மன அமைதி கிடைக்குது உங்களுக்கு. கிடைக்குது. கண்டிப்பா. இந்த கோவிலுக்கு வந்த பிறகு உங்க லைஃப்ல நடந்த ஏதாவது ஒரு அற்புதமான சம்பவங்கள் ஏதாவது? அற்புதமான லைஃப் உள்ள இருந்த தடங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் நீங்கிட்டே வருது. வாழ்க்கையில ஏற்பட்ட தடைகள்லாம் நீங்க ஆரம்பிச்சிருக்கு. அதுவே மிகப்பெரிய அற்புதம் தான். கண்டிப்பாக. பொதுவாகவே எங்கெல்லாம் பெண்கள் மதிக்கப்படுறாங்களோ அந்த குடும்பங்கள் வந்துட்டு ரொம்ப சிறப்பா இருக்கும்னு சொல்லலாம். நம்ம தமிழ்நாடு கூட ரொம்ப சிறப்பாக இருக்கு பொருளாதாரத்துல. அதுக்கு முன்னுதாரணமா கூட சொல்லலாம். உண்மையில இந்த கோவில்ல வந்துட்டு பார்த்த பிறகு அம்மனுடைய கம்பீரத்தை பார்த்த பிறகு ரொம்பவுமே ஒரு தைரியம் வருது மனசுக்குள்ள. உண்மையாலுமே இங்க இருக்கிற பக்தர்களும் அதான் சொன்னாங்க, நான் வேலைக்காக வந்தேன், வேலை கிடைச்சிருச்சு, ஒரு மன நிம்மதி கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கோவிலுடைய அனுபவங்கள், இந்த கோவிலுடைய தல வரலாறு பத்தி நாங்க நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த கோவில இப்படிப்பட்ட ஒரு கோவில் இருக்குன்னு எங்களுக்கு அறிமுகப்படுத்தின திவ்ய தரிசனம் நேயர்களுக்கு ரொம்ப நன்றி. திவ்ய தரிசன சேனலுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கும் ரொம்ப நன்றி. நிச்சயமா. அதாவது அம்பிகை வந்து எப்படி அந்த கல்வி குழுமம் ஒரு மனதில் வந்து எனக்கு கோவில் கட்டுன்னு சொன்னாலும் அந்த மாதிரி இந்த உலகமே பார்க்குற அளவுக்கு என்னை பிரபலப்படுத்து அப்படின்றது அம்பாள் உத்தரவு தான் நம்ம இன்னைக்கு இந்த இடத்துல நிற்கிறோம். ஸோ இந்த மகா சிவராத்திரி நாளில் இப்படிப்பட்ட ஒரு லலிதாம்பிகா கோவிலை நம்ம தரிசனம் பண்ணியிருக்கோம். இந்த ஆலய அர்ச்சகர் கணபதி சுப்பிரமணியம் அவர்கள் சொன்ன மாதிரி 27 வாரம் தொடர்ந்து இந்த அம்பாளோட காலை பிடிச்சுக்கிட்டோன்னு வச்சுங்களேன், வாழ்க்கையில சர்ன்னு மேலே போயிடலாம். உங்களுக்கு ஏற்பட்ட அந்த மழை போல இருக்க குறைகள் தடைகள் எல்லாம் அப்படியே மடு மாதிரி மறைஞ்சு போயிடும். அதற்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு இடம். நிச்சயமா அந்த யாரெல்லாம் பார்க்குறீங்களோ பார்த்தவங்களாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உற்றார் உறவினர்கள், நண்பர்களுக்கு சொல்லி அழைச்சிட்டு வாங்க. நீங்க ஒருத்தருக்கு இந்த அம்பிகையை காட்டிட்டீங்கன்னா அந்த அம்பிகை உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவாங்க. கண்டிப்பா. உண்மையா எல்லா கோயிலுக்கும் போறதுக்கும் ஒரு பிராப்தம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மன் மனசு வச்சா மட்டும்தான் இந்த கோவிலுக்குள்ள நம்ம வரவே முடியும். கண்டிப்பா அம்மன் கண்டிப்பா கருணை காட்டுவாங்க. இந்த கோவிலுக்கு வாங்க, தடைகளை தாண்டி வாங்க, தடைகள் தவிடுபொடியாகும் அப்படிங்கிறதுல கடுகளவும் சந்தேகம் இல்லை. எங்களுடைய சேனலுக்கு ஆதரவு தெரிவிங்க. ரொம்ப நன்றி. நன்றி.